ஊரா விட்டு நெய்யை பொண்டாட்டி கையிலேன்னு நானான். அந்த மாதிரி மக்கள் பணம் வரி பணத்தில் வாங்கி ஜியோவை நல்லா செலுன்னு வாழ வச்சு விட்டு 5000 கோடி செலவு பண்ணி வீட்டில் என்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு அவர். இந்த ஆடம்பரத்துக்கு விஐபிகளெல்லாம் உடந்த அவர் பத்திரிக்கை வச்சு இங்கே போய் கொண்டாட்டம் கும்மாள் அடிக்கிறாங்க. எவன் அப்போ விட்டு காசு இல்லை. கிருஷ்ணன் பகவத்கீதையெல்லாம் அந்த கிருஷ்ணன் வெண்ணெயை திருடி ஊரா வெண்ணெயை திருடி அவர் உடம்பு வளர்த்துட்டு சந்தோஷமாக இருந்தார்ல, அந்த மாதிரி இவர் அம்பானி பண்ணுறாரு. இப்போ ஊரா மக்கள் காசெல்லாம் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற பேரில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விலைவாசி அவங்க ஏற்றி விட்டு ஜியோ அவன் பயன்படுத்திக்கிட்டு அந்த பணத்தில் வந்த காசு தானே இந்த 5000 கோடி செலவு பண்ணுவார். இன்னும் அதுக்கு மேலேயும் பண்ணுவார் அவர். மக்கள் இனிமேல் ஜியோவை வாங்காதீங்க. பிஎஸ்என்எலுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டு இவங்க விலையை கொடுத்து வாங்கலாம். இதில் வந்து பக்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறாங்க. டாட்டா இருக்கார் பாருங்க, டாட்டா அவர் மனுஷன் 85% மக்களுக்கு எல்லாம் தானமாக கொடுத்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு மூலையில் எங்கேயோ போய் ஒரு கிராமத்தில் குடியிருக்கிறாரு. அவர் மனுஷனா இவர் மனுஷனா? டாட்டா பொருட்களை வாங்குவோம், அவரை வாழ வைப்போம், அவர் பண்ணுற புண்ணியத்தோடு நாமளும் இணைஞ்சிக்குவோம். அம்பானி பொருளை ரிலையன்ஸ் பொருளில் ஆதரவு கொடுக்காதீங்க. ஜியோ முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. மக்கள் ஆதரவு கொடுக்காதீங்க. உண்மையிலே மக்கள் மேலே அபிமானம் உள்ளவங்க, நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்க, மக்கள் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜியோவை வாங்க மாட்டாங்க. ஜியோவை வாங்கினாலும் அதை தவிர்த்துட்டு பிஎஸ்என்எலுக்கு மாறுங்க. இது வந்து மக்கள் மனித நேயத்தோடு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பிஎஸ்என்எல்லை வாழ வைக்கிறதுக்காக நான் சொல்லலை நான், சரிங்களா? தனி மனித நேயத்தோடு நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காததை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. எல்லோரும் மக்கள் எல்லாம் ஒன்றிணைவோம். என்ன அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கு இதுவும் ஒரு குரல். என்ன வயிறு கொத்தளிச்சு போய் கிடக்குது. இங்கே 5000 கோடி செலவு பண்ணி அவர் பந்தா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே எல்லாம் மக்கள் பணம் பார்த்துக்குங்க. எல்லாம் கவனமாக இருங்க. இனிமேல் ஜியோவை வாங்காதீங்க. யாருமே எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு மாறுங்க, சரிங்களா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காசும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். சும்மா ஒன்றும் வந்துடல. மக்களுடைய பணத்தில் அவர் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவர் பக்கத்துக்கு என்ன இதில் வேறு அவங்க போய் கூடி கும்மால் அடித்து 2 கோடிக்கு கிஃப்டாக ஒவ்வொருத்தனுக்கும் எவன் காசு இது? இதை நான் சபை நாகரிகங்கிறதுக்காக நான் எந்த ஒரு கொச்சையான வார்த்தையும் பயன்படுத்தாமல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இனிமேல் பார்த்து நல்லபடியாக ஜியோவை தவிர்த்துட்டு பிஎஸ்என்எலுக்கு மாறுங்க. எல்லாருமே அன்பு மிகுந்த மக்களுக்கு நான் பணிவான வேண்டுகோளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.